அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்து விடுதலை. அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன். ஆனா அந்த வீடியோல நீங்களே பாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, எங்க தண்ணி வருதும் இல்லையோ அங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டத்துல தொண்டர்கள் கத்துறாங்க. அவர் வாயில இருந்து அந்த சம்பந்தப்பட்ட நடிகையினுடைய பேர் இது எது மாதிரியான அரசியல்? பழிவாங்கும் அரசியலா? தேர்தலுக்கு முன்பு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில் குறிப்பிட்டார், மன்னராட்சி திமுக அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே இப்ப மன்னராட்சி யார் செய்யலாம்? ஒரு முறை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்க. அந்த கரூர் இஷ்யூல இருந்தும் சரி, அமைச்சர்கள் பேசுனதுலும் சரி, இப்ப லாஸ்டா நம்ம ராஜபாளையத்தினுடைய ஒரு அமைச்சர் பிளஸ் எம்எல்ஏ ஜட்டியோட அடிச்சு உட்கார வச்சு கொண்டு எடுத்துருவேன்னு சொன்னாங்கல்ல. இதை வரைக்குமா எதிர்கட்சி தலைவர் பேசுனது ஒரு வன்முறை, ஒரு பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்றேன். ஆட்சி அதிகாரம் வரும் போகும், ஆனால் மனிதநேயம் ரொம்ப முக்கியம். அரசியலில் சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். நீங்க பதவி வாங்கிடலாம், ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, காவல்துறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனா இது நிரந்தரமா தெரியல. ஆனா இது போல போக்கை ஒரு வழக்கு போடுங்க, சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜர் பண்ண சொல்லுங்க. வீட்டிலே போய் கைது பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கும். திரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அவர் பேசின பேச்சை அவரு வீட்டுல அவங்க அம்மாட்டையோ அவங்க மகள்கிட்டயோ போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க. இது என்ன மாதிரியான பேச்சு? ஓகே, அது ஓகேதான். இது அவங்க அம்மா அப்பா பார்க்க மாட்டாங்களா? பார்த்திருப்பாங்க. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சா? எங்க தண்ணி வரணுமோ அங்க வரணும்னா சொல்றாரு, தவிர தவறாக சித்தரிக்க. உங்க அமைச்சர் பேசாத பேச்சா? அந்த ராஜபாளையத்துல ஜட்டியோட அடிச்சு உட்கார வச்சு கொண்டு எடுத்துருவேன்னு சொன்னது நல்ல நல்ல பேச்சா? பாராட்டக்கூடிய பேச்சா? ஒரு பெண், ஒரு எம்எல்ஏ என்ன இப்படி பண்றாரு, ஒரு பெண் நடு தெருவில் நடு ரோட்ல போராடுறாளே, அது பேச்சா? ஆட்சி அதிகாரம் என்றால் எது வேணாலும் செய்யலாம் என்றால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஸ்டைலே ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கை ஒரு வட்டம். தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். நன்றி.